கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. திமுக கூட்டணி பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி தகவல் வெளியாக இருக்குது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பற்றிய ஒரு விளக்கம். திமுகவுடன் விஜயகாந்த் கட்சி முதல் முறையாக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இந்த முடிவை கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என பாஜக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தேதி இம்மாதம் இறுதியிலோ அல்லது மார்ச் மாத தொடக்கத்திலோ அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில் தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் கூட்டணியை இறுதி செய்து வருகின்ற நிலையில் கூட்டணி இறுதியானது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அடுத்து தொடங்கும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி என தற்போதைய சூழல் 4 முறை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடுகிறார்கள். வழக்கம் போல தவேகவுடன் இதுவரை எந்த கட்சியும் இன்னும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் திமுகவில் காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தே கட்சிகளே தற்போது தொடர்கின்றன. காங்கிரஸ், திமுக இடையே சலசலப்பு ஏற்படும் நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்னரே காங்கிரஸ் கூட்டணியில் தொடருமா அல்லது விலகுமா அல்லது போகுமா என்பது தெரிய வரும். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, மமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஓபிஎஸ், சசிகலா, பாமக ராமதாஸ் ஆகியோர் யார் பக்கம் செல்வார்கள், அவர்கள் அடுத்த நகர்வு என்ன உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் உள்ள நிலையில் திடீர் நெருப்பாக நீண்ட காலமாக கூட்டணி அறிவிக்காமல் இருந்த தேமுக, அதாவது விஜயகாந்த் கட்சி பாய்ந்து சென்று திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக இரு அணிகளிலும் தேமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் தொடர்ந்து வெளியாகி வந்தன. ஆனால் அக்கட்சி யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கட்சி தொண்டர்கள் முடிவின்படி கூட்டணி அமைக்கப்படும் என பிரேமலதா சொல்லியிருந்தார். பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து கூறி வந்தார். இந்த நிலையில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விருப்பம் திமுக கூட்டணியாக இருந்தது என்றும் அதனால் திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்றும் பிரேமலதா இன்று தெரிவித்துள்ளார். தேமுதிக தொடங்கி 21 ஆண்டு காலம் நிலையில் முதல் முறையாக தேமுதிக கூட்டணி உறுதியாகியுள்ளது. இருப்பினும் எத்தனை தொகுதிகள் தேமுக போட்டியிடும், மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு உள்ளிட்ட விவரங்கள் திமுக விரைவில் அறிவிக்கின்றது லதா தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக எக்ஸ் தளத்தில் இன்று பிப்ரவரி 19ஆம் நாள் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுக எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால் கேப்டன் விஜயகாந்துக்கு அவர் உருவாக்கிய தேமுதிக கொடுமையும் அவமானத்தை மட்டுமே வழங்கியது திமுக. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று தேமுக கூட்டணியை கடுமையாக சாடியுள்ளது. கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி கோவை ஈசா மகா சிவராத்திரி நிகழ்வின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி ஆகியோருடன் பிரேமலதா பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தேமுக விரைவில் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறது என்றும் தகவல் வெளியாகி குறிப்பாக வரும் மார்ச் 1இல் அதே மதுரையில் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டணிகள் கட்சிகள் பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா பங்கேற்பார் என தகவல் வெளியாகின. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி பலப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரேமலதா கொடுத்த ட்வீட் அவர்கள் கனவிலும் மண்ணெல்லி போட்டுவிட்டது. விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக மாற்றாகவே கடந்த 2025ஆம் ஆண்டில் தேமுகவை தொடங்கினார். விஜயகாந்த் 2026 சட்டப்பேரவை தேர்தல் 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் விருத்தாசலம் தொகுதியில் மட்டும் வெற்றி கிடைத்தது. 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தனித்து போட்டியிட்டு 10% அளவிற்கு வாக்கு வங்கியை பெற்றாலும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வெல்லவில்லை. இந்த நிலையில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. பார்க்கலாம் எப்படி மாறுகிறது என்று.